எல்லோருக்கும் வணக்கம். வீட்லயும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும், சொந்தக்காரங்க கிட்டயும் ரொம்ப கஞ்சத்தனமா, மகா கஞ்சனா ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ, அவங்களுக்காக சொல்லப்பட்ட ஸ்டோரி தான். ஒரு அப்பா மகன்கிட்ட, "டேய், நான் ஒரு பை குடுக்குறேன். அந்த பைக்குள்ள 6 ஆடு குடுக்குறேன். அந்த பைய அப்படியே போயிட்டு பக்கத்து ஊர்ல இருக்கிற உன்னோட மாமா வீட்ல குடுத்துட்டு வந்துர்றியா?" அப்படின்னு கேட்குறாரு. பையனுக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு, வேதனையாவும் இருக்கு. அவனோட அப்பாவோட கஞ்சத்தனத்த எண்ணி. அப்பா ஆட காத்து வாக்குல 1 டூ 6 வரலும் எண்ணி குடுக்குறாரு. பையனும் அவனுடைய பக்கத்து ஊரான மாமா வீட்டுக்கு போறான். மாமா வீட்ல மாமா இல்ல, வெளியில போயிருக்காங்க. மாமாவோட பையன் மட்டும் இருக்கான். அப்பா குடுக்க சொன்னாங்கன்னு குடுக்குறான். அதுக்கு அந்த பையனும் ரிட்டனா எங்க அப்பா உனக்கு ஒண்ணு குடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைய எடுத்து அந்த பையில 1லேருந்து 10 வரலும் காத்து வாக்குல லெமனை கவுண்ட் பண்ணி, "இங்க பாருடா, நல்லா கவனமா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு பைக்குள்ள போடுறான் கவுண்ட் பண்ணி. அந்த பையனும் நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அவனோட அப்பா கிட்ட குடுத்துட்டான். வெளியில சந்தைக்கு போயிருந்த அப்பா வீட்டுக்கு திரும்பி வராரு. மகன் நடந்த எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்றான் விவரமா. "அப்பா ஓகேடா, லெமன் எவ்வளோ பெரிய சைஸ் குடுத்தேன்னு?" கேட்குறாரு. பையன் "இவ்வளோ பெரிய சைஸ்" அப்படின்னு சொல்றான். ஓங்கி ஒரு அறை குடுக்குறாரு. "எதுக்குப்பா அரைஞ்சங்கன்னு?" கேட்ட உடனே, "எதுக்குடா இவ்வளோ பெரிய லெமன் சைஸ் குடுத்த? சின்ன சைஸா குடுக்க வேண்டியதானடா?" அப்படின்னு சொல்றாரு. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? கஞ்சத்தனமா இருக்கலாங்க. ஆனா, இவ்ளோ பெரிய மகா கஞ்சத்தனமா இருக்கலாமா? சைனிங் ஆஃப் சிஸ்டர்.